வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவாக என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். கவியின் தலைப்பு அனைத்தும் நீ என்ற தலைப்பிலே இக்கவி வந்திருக்கிறது. கானத்தில் கலந்த காலமேகம் நீ, கானத்தில் கலந்த காலமேகம் நீ, வானத்தில் உறைந்த வற்றாயிருப்பு நீ, வானத்தில் உறைந்த வற்றாயிருப்பு நீ, மோனத்தில் நிறைந்த முழுமுதற் பொருள் நீ, மோனத்தில் நிறைந்த முழுமுதற் பொருள் நீ, நிதானத்தில் அமையும் நிர்குணத்தான் நீ, நிதானத்தில் அமையும் நிர்குணத்தான் நீ, பேராற்றலான பிரபஞ்ச ஆற்றல் நீ, பேராற்றலான பிரபஞ்ச ஆற்றல் நீ, பேரறிவான இயக்கக்களம் நீ, பேரறிவான இயக்கக்களம் நீ, காலமும் காண்பவனும் காட்சியும் நீ, காலமும் காண்பவனும் காட்சியும் நீ, ககனத்தில் கரைந்த கடவுள் காந்தமானாய் நீயே, ககனத்தில் கரைந்த கடவுள் காந்தமானாய் நீயே. வாழ்க வளமுடன். கானத்தில் பாடல்களில் அந்த இறைவன் கலந்துதான் இயக்கமாகிறான். வான்வெளியில் அவன் வற்றாயிருப்பாக இருந்து கொண்டிருக்கிறான். மோனத்தில் அமைதியாக அமர்ந்திருக்கும் போது முழுமுதற் பொருள் அவன்தான் என்று நிறைவாக தோன்றுகிறது. நிதானத்தில் மனிதன் எப்போதும் நிதானத்தில் இருக்கும்போது நிர்குணத்தான் நீ இறைத்தன்மைக்கு வருகிறான். நிதானத்தில் அமையும் நிர்குணத்தான் நீ, பேராற்றலான பிரபஞ்ச ஆற்றல் நீ. அனைத்து ஆற்றல்களும் 25,000 மைல் சுற்றளவு கொண்ட இந்த பூமி இதுபோல் 19 லட்சம் மடங்கு பெரியது சூரியன். இவ்வாறு அனைத்து கோள்களையும் கணக்கிடும்போது அளப்பரிய ஆற்றல் கொண்டது. இதை தூக்கி பிடித்து கொண்டு சுழற்றி விட்டு கொண்டிருப்பது பேராற்றலான இறைவன்தான் என்பதையும், பேரறிவான ஒவ்வொன்றையும் அணு முதல் அண்டம் வரை இயக்கிக் கொண்டிருப்பவனும் இறைவனே. காலமாக காண்பவனாக காட்சியாக மாறி நிற்பதும் இறைவன்தான். ககனத்தில் காந்தமாகி அனைத்து இயக்கமும் செய்து கொண்டிருப்பது இறைவனே என்று வந்திருக்கக்கூடிய இக்கருவியை பதிவு செய்கிறேன். அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.